நம் அனைவரின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். சைக்காலஜி ஆஃப் மணி, பணம் சார் உளவியலுடைய பாகம் 2. பாகம் 1 எதை பற்றி பேசியிருக்கோங்கிறது முன்னால் உள்ள வீடியோவில் பாருங்கள். 2வது பாகத்தில் பேசக்கூடிய டாபிக் என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைகிறதும் கஷ்டகாலங்கள் ஏற்படுறதும் அவங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குது, அவங்களுடைய மனதை எந்த அளவுக்கு பாதிக்குது, அது மூலமாக அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் எவ்வளவு பெரிய வாய்ப்புகளை எல்லாம் அவங்க இழந்துடுறாங்கங்கிற விஷயமாக இது பேசுது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இதை மாதிரி நாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு உதாரணமாக ஆத்தர் இதில் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக நாம் எல்லாருமே அறிந்து கொண்ட ஒருத்தருடைய வரலாறை சொல்கிறாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மைக்ரோசாஃப்டோட ஓனர் வந்து பில் கேட்ஸு, அதுக்கப்புறம் பால் ஆலன் அப்படிங்கிறவர். இவங்க 2 பேரும் தான் வந்து ஆரம்பகட்ட காலத்தில் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை நிறுவுறாங்க. இவங்க 2 பேரும் இவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருந்தது, இவங்களுக்கான நல்ல வாய்ப்பு எப்படி அமைஞ்சதுங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 1968 அந்த வருஷத்தில் வந்து 8வது வகுப்பு படிக்கிறாரு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பில் கேட்ஸும் பால் ஆலனும் ஒருமித்த சிந்தனையில் இருக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டரை பற்றி ஆர்வமுடையவராக இருக்காங்க. இந்த காலகட்டத்திலேயே வந்து சரியாக இன்னொரு விஷயம் நடக்குது. 2வது வேர்ல்டு வாரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கடற்படை விமானி பில் டக்கல் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, அங்கேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இவங்க படிக்கக்கூடிய அதே ஸ்கூலில், லேண்ட்சைட் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் வந்து சேர்றார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம் நார்மலாக படிக்கக்கூடிய புஸ்தகங்களில் படிக்கக்கூடிய விஷயங்களோ, நார்மலாக நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய விஷயங்களோ ஒரு பெரிய மாற்றங்களை நமக்கு கொண்டு வராது. கம்ப்யூட்டரை பற்றிய அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவர் எப்போ நினைக்கிறாரு? 1968 நினைக்கிறார். இது எவ்வளவு அழகாக நடக்குது பாருங்களேன். 1968 பில் கேட்ஸும் அவருடைய ஃப்ரெண்டு பால் ஆலனும் படிக்கக்கூடிய ஸ்கூலு, இவங்க 2 பேருடைய திங்கிங் வந்து கம்ப்யூட்டரை பற்றிய படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம், கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான ஆர்வம் இருக்குது. அதே சமயத்தில் 2nd வேர்ல்டு வாரில் இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு கடற்படை விமானி பில் டக்கல் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவரோட திங்கிங்கும் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றிய நாலேஜ் இருக்கணுங்கிறத அவர் நினைக்கிறாரு. அதுக்காண்டி அவர் ஒரு டீமெல்லாம் ஃபார்ம் பண்ணுறாரு. அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸுக்கெலாம் ஒரு குரூப்லாம் இது பண்ணி கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கான நிதி திரட்டுறாரு. இந்த விஷயங்கள்லாம் இவர் பண்ணுறாரு. இதை பின்னால் உள்ள காலகட்டங்களில் வந்து பில் கேட்ஸே அதை சொல்கிறார். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில், லேண்ட்சைட் ஸ்கூலில் நான் படிக்கலைன்னா எனக்கு மைக்ரோசாஃப்ட்னு ஒரு கம்பெனியே வந்திருக்காது அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார். சரியாக 1968வது வருஷத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் உலக அளவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, சுமார் 30 கோடி பேர் இருக்காங்க. அதில் அமெரிக்காவில் எத்தனை பேர் இருக்காங்க? 18 கோடி பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா வாஷிங்டனில் எத்தனை பேர் இருக்காங்க? 270,000, அதாவது 2,70,000 பேர்கிட்ட இருக்கிறாங்க அப்ராக்சிமேட்லி. அதுக்கப்புறமாக வந்து சியாட்டல் அப்படிங்கிற சிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க? அரௌண்ட் 100,000 பீப்புள் இருக்காங்க. 1,00,000 பேர் இருக்காங்க. இதில் இந்த பில் கேட்ஸும் பால் ஆலனும் படித்த ஸ்கூலில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? 300 பேர் படிக்கிறாங்க. ஆக மொத்த உலக அளவில் இருக்கக்கூடிய 30 கோடி பேரில் இந்த 300 பேரில் இந்த 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆசிரியரும் கிடைக்கிறாரு இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம அதிர்ஷ்டமாக பார்க்குறோம். அந்த அதர் சினாரியோவில் இதே மாதிரி ஒரு கஷ்ட காலத்தில் இப்போ இவங்க 2 பேருடைய விஷயங்களே பார்ப்போமே. இவர் அந்த காலகட்டங்களில் படிக்கும்போதே வந்து பில் கேட்ஸே வந்து பால் ஆலன்ட்ட கேட்குறாரு, நம்ம இனி இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சோன்னா நம்ம ஹையர் காலேஜஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன மாதிரியான கம்பெனிஸை நடத்துவோம், ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் நடத்துவோம். அப்போ என்னென்னா அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் வருது, அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறார். ஆனால் பால் ஆலனுக்கு கூட பில் கேட்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய பார்வை வந்து அவர் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு விஷன் இல்லை. ஸோ பேசிக்காக சொல்ல வர்றது என்னென்னா, பெரிய அளவில் ஜெயித்தவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு விஷன் இருந்திருக்கும், பெரிய ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். அதை நோக்கி தான் அவங்க பயணப்படுறாங்க. அப்போ அதனால் இடையில வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியறதுலேருந்து அதில் எப்படி கடந்து வர்றதுங்கிறத யோசிக்கிறாங்கங்கிற பாடத்தை நான் இதிலிருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு சினாரியோ. ஒருத்தங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பு அமையுது, அந்த நல் வாய்ப்பை எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பக்கம் இருக்குதுன்னா, அடுத்த சினாரியோவில் இவங்களுடைய 3வது இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார். இதனோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. ஒன்று பில் கேட்ஸு, பால் ஆலன், அதுக்கப்புறமா கென்ட் ஈவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். இந்த கென்ட் ஈவன்ஸுங்கிறவரை வந்து பில் கேட்ஸு அவர் ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து ஒரு இது வருது, பில் கேட்ஸுடைய மூளையில் இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரியில் கூட இவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறார். கென்ட் ஈவன் இருந்தாருந்தானா அவரும் என்ன மாதிரி மைக்ரோசாஃப்டில் இருந்திருப்பார், இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை நாங்கள் சாதிச்சிருப்போம். அவருடைய நினைவுகளை பற்றிலாம் நிறைய அவர் பேசுகிறாரு. ஈவன் எந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா,
அவருடைய நம்பர் என்ன, ஃபோன் நம்பர் என்னங்கிறது முதற்கொண்டு அவர் ஞாபகம் வச்சு சொல்கிறார் பில்கேட்ஸு. அவ்வளோ மிகப்பெரிய திறமசாலி. சமகாலத்தில் வாழ்ந்த 2 பெரிய திறமசாலிகள், பில்கேட்ஸு, கென்ட் ஈவன்ஸு. பால் ஆலன் வந்து இவர் கூடயே மைக்ரோசாஃப்டை ஃபார்ம் பண்ண வந்தவர். ஸோ இந்த கென்ட் ஈவன்ஸுக்கு என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே இந்த மலையேற்ற பயிற்சிகள் எல்லாம் போய் இது பண்ணுறது வந்து அவருக்கு ஒரு ஹாபியாக இருந்திருக்கு. அதில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போகிறார். அப்போ அது எப்படின்னா, உலகத்திலேயே வந்து அந்த காலகட்டங்களில் அமெரிக்காவில் ஒரு 10 லட்சம் பேர் போகிறாங்கன்னா அதில் ஒரு 27 பேர் இறக்குறாங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அதில் மில்லியனில் ஒரு கேஸ் இவர். ஆக நீங்கள் முதல்ல பில்கேட்ஸுக்கு வந்து 30 கோடி பேரில் அந்த 300 பேரில் பில்கேட்ஸ் ஒருத்தன் வந்தாருன்னா, இந்த பக்கம் அதே மாதிரி 1 மில்லியனில் ஒரு கேஸில் இறந்து போகிறது கென்ட் ஈவன்ஸ். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் அமையிறதும் ஏதாவது இடர்பாடுகள் நடக்கிறதுங்கிறது வந்து சமகாலத்தில் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அது நமக்கான சூழலை சார்ந்து வருது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க அதிர்ஷ்டத்தால் தான் ஜெயிச்சிட்டாங்க, இல்லை அவங்க தோத்துட்டாங்கன்னா முழுக்க அவங்களுக்கு துரதிர்ஷ்டத்தினால தான் தோத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய, நம்ம எடுத்துக்கக்கூடிய பாடம் என்னென்னா, எந்த காலகட்டத்திலையும் ஒருத்தனுக்கான ஒரு நல்வாய்ப்புகளும் சரி, துயர சம்பவங்களும் சரி, இந்த உலகம் நம்மளுக்காக ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயங்கள் தான். அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கடந்து போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்மளுடைய அடுத்த கட்டத்தினுடைய வளர்ச்சிங்கிறது என்பதை வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து ஆத்தர் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக சொல்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஜெயிச்ச மனிதர்கள் ஒரு 10 பேரை சொல்லுங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேரை சொல்லுவீங்க. இந்த 10 பேர் எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் லக்குனால தானே ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம்பீங்க. ஆனால் அவங்க முன்னாலே இதை சொல்லணும்னா சொல்ல மாட்டீங்க. உங்கள் ஏரியாலே உங்களுக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் ஒரு பெரிய வசதி படைத்தவர், ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பின்னால் நீங்கள் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு என்னப்பா, அவருக்கு எல்லாம் நல்ல சான்ஸ் அமைஞ்சது பண்ணாருன்னு. ஆனால் அவர் முன்னால் வந்து உனக்கு லக்குனால தான் நீ ஜெயிச்ச, உனக்கு ஒன்றும் திறமை இல்லை அப்படின்னு அவர் முன்னால் வந்து யாரும் பேச மாட்டாங்க. இந்த உலகம் கொண்டாடுறது என்னவோ ஜெயித்த மனிதர்களை மட்டும்தான். மாறாக வந்து இந்த உலகத்தில் தோற்றவர் 100 பேர்கள் அப்படின்னு சொல்லி யாரும் புக்கு எழுதி அந்த புக்கு பயங்கரமாக சக்ஸஸ் ஆனதாக வந்து வரலாறுகள் கிடையாது. அதனால் நாம் என்ன பண்ணணும், நமக்கான வாய்ப்புகள் நல்வாய்ப்புகளாக அமைகிறதுக்கு என்னங்கிற ஒரு முயற்சி எடுக்கணும். அதே சமயத்தில் நமக்கு ஒரு இடர்பாடுகள், ஒரு துயரங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டதுன்னா அதிலிருந்து மீண்டு எவ்வளோ விரைவாக முன்னேறி வெளியில் வர்றதுங்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். இந்த வாரத்துக்கான கோட், உங்களோடையே பயணிக்கக்கூடிய நபர்கள் ஜெயிச்சு மேலே வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து கற்றுக்கிடுறதுக்கும் அவங்கள கொண்டாடுறதுக்கும் பழகிக்கிடணும். மாறாக அவங்கள பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு ஈகோ தலைக்கு ஏறிடும். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வேற ஒரு காணொளியில் காண்போம். அன்புடன் ரியாஸ்.